காதலர்கள் மற்றும் தம்பதிகளுக்கு இடையில் அடிக்கடி சண்டை, வாக்குவாதம் வருவது இயல்புதான். இவற்றிற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான பிரச்சனைகள் நிட்பிக்கிங்கால் தான் ஏற்படுகின்றன. உறவில் நிட்பிக்கிங் வந்துவிட்டால் கூடிய விரைவில் பார்ட்னரை பிரிய வேண்டிய சூழல் வரும். ஏனென்றால் நிட்பிக்கிங் பழக்கம் அவ்வளவு ஆபத்தானது. நிட்பிக்கிங் என்றால் என்ன? நிட்பிக்கிங் என்பது ஒருவருடைய நடத்தை, செயல், தோற்றத்தில் உள்ள சின்ன மற்றும் முக்கியமில்லாத விஷயங்களை சுட்டிக்காட்டுவதாகும். இதுவே நாளடைவில் கிண்டல் செய்வது, கேலி செய்வது, விமர்சனம் செய்வது மற்றும் குறைகளை மீண்டும் மீண்டும் எடுத்துரைப்பது போன்ற பல்வேறு வடிவங்களை எடுக்கலாம். நிட்பிக்கிங் செய்யும் பழக்கத்தின் அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள். மற்றவர்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்பது போல நடந்து கொள்வது. தேவையே இல்லாத விஷயத்திற்கும் பெரிதாக கோபப்படுவது. மற்றவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் குறைகளை கண்டுபிடிப்பது. மற்றவர்களின் தோல்வியை கேலி, கிண்டல் செய்வது. உதவி செய்வது என்ற பெயரில் மற்றவர்களை இழிவுபடுத்துவது. இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருப்போரை பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கும். இருப்பினும் இந்த பழக்கத்தில் இருந்து வெளியில் வருவதற்கான வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொண்டால் ஆரோக்கியமான உறவு முறையை பராமரிக்கலாம். நிட்பிக்கிங் பழக்கத்தில் இருந்து வெளியில் வர வேண்டுமென்றால் அந்த போக்கு எப்படி வருகிறது என்பதை கண்டறிவது அவசியம். குறிப்பிட்ட தலைப்புகள், நபர்கள், சூழ்நிலைகள் போன்றவை இந்த பழக்கத்தை தூண்டிவிடலாம். எனவே அவற்றை கண்டுபிடித்து அவற்றில் இருந்து ஒதுங்கியிருங்கள். ஒருவரை கேலி, கிண்டல் அல்லது குறை சொல்வதற்கு முன்பு உங்களுடைய ஆழ்மனதில் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இதுபோன்று உங்களிடம் ஒருவர் நடந்து கொண்டால் உங்களுக்கு எந்தளவிற்கு வலியை ஏற்படுத்தும் என்று. இது உங்களுக்கு மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்ள உதவும். ஒரு விஷயத்தை பற்றி குறை கூறுவதற்கு முன், சின்ன விஷயத்திற்கு கோபப்படுவதற்கு முன், மற்றவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு முன்பு அது உண்மையில் அவசியமா என்று யோசியுங்கள். நீங்கள் அந்த இடத்தில் கோபப்படுவதால் ஏதாவது மாறிவிடப் போகிறதா? அல்லது நீங்கள் சுட்டிக்காட்டுவது அவர்களுக்கு உதவுமா என்றெல்லாம் யோசியுங்கள். எல்லோரும் ஒரு கட்டத்தில் தவறு செய்பவர்கள்தான். எனவே ஒருவர் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதையும் குறை கூறுவதையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமில்லாத விஷயங்களை விட்டுவிடுங்கள். முக்கியமான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மற்றவர்களை பாராட்டுவதே நல்ல மனிதர்களின் சிறந்த குணம். எனவே உங்கள் ஈகோவை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய முயற்சிகளையும் பாராட்டுங்கள். அது சின்னதோ பெரியதோ முதலில் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுங்கள். இந்த விஷயங்களை கடைபிடித்தாலே வெகு சீக்கிரமே நிட்பிக்கிங் பழக்கத்திலிருந்து வெளியில் வந்துவிடுவீர்கள். உங்களின் மீது மதிப்பு உயரும்.